வணக்கம் நண்பர்களே. ஜென்ம நட்சத்திரங்கள் வாழ்க்கை அமைப்பு. பொதுவாக ஜோதிடத்தில் லக்னம், ராசி, நட்சத்திரம் இந்த 3 விஷயங்களும் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் இந்த விஷயங்களை மையமாக வைத்து தான் பலன்களை எடுக்க முடியும். இதில் இந்த ராசி, லக்னம் என்பது ஒரு மேலோட்டமான அமைப்பு பெற்றதாக இருக்கும். அதாவது இன்னென்ன இடங்களில் இன்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனோட அமைப்புகள், ரிசல்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அதுவே நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்டெப்தான விஷயங்கள். அண்ட் மெயினாக இங்கே ராசியும் நட்சத்திரம் தான் கணக்கு வரும். லக்னத்துக்கு நட்சத்திர கணக்கெல்லாம் வராது. ஏன்னா இங்கே ராசியானது மனம், நட்சத்திரம் என்பது உள்ளுணர்வு. ஸோ அதனுடைய தூண்டுதல்கள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு விஷயத்தையோ மாற்றத்தையோ நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே இன்டெப்தான விஷயங்கள் தான். அந்த ஜோதிடத்தில் மொத்தமாக 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரம் தனித்தனியான குணமும் தனித்தனியான வாழ்க்கை நிலையும் கொண்டதாகவே இருக்கும். ஆனால் என்னதான் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட வானியல் சாஸ்திரப்படி ஒரு நட்சத்திரம் என்பது பல நட்சத்திரங்களுடைய கூட்டமைப்பு தான். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணின்னு இப்படி 27 நட்சத்திரங்கள் நம்ம தனித்தனியாக சொல்கிறோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது வெறுமனே அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. பல நட்சத்திரங்களுடைய கூட்டு தொகுதியாகத்தான் இந்த ஒரு நட்சத்திரத்தை கணக்கிடுறோம். புராணங்களின் படியும் யோக சாஸ்திரங்களின் படியும் இந்த ஜென்ம நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவானது எந்த நட்சத்திர தொகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது குறிக்கிறதாக அந்த ஜென்ம நட்சத்திரம் கருதப்படுது. இப்படி ஒரு பழங்கால நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ அந்த நட்சத்திர தொகுதிகளுக்கு கூட்டமைப்பாக ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த முறைப்படி தான் அந்த ஜென்ம நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஆனால் இதெல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். நம்ம சித்தர்களையும் முன்னோர்களையும் நம்புகிறோம், அவங்க சொன்ன விஷயங்களையும் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். ஆனால் இந்த நட்சத்திர வாழ்க்கை அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நிலையானது அமையறதில்லை. சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா இருப்பாங்க, நடுப்பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் மறுபடியும் பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிலர்லாம் ஆரம்பத்திலேயே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, நடுப்பகுதியில் நல்லா இருப்பாங்க, பிற்பகுதியிலும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பகுதிகள் ஃபுல்லாக நல்லா இருக்கும், பிற்பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு முதல் பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும், பிற்பகுதிகள் நல்லா இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கை நிலையுமே மாறி மாறி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதே இந்த நட்சத்திர அமைப்புகள் தான். பொதுவாக மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லாவித குணாதிசயங்களும் இருக்கும். பட் மேஜராக ஒரு சில குணாதிசயங்கள் மட்டும்தான் வெளிப்படும். அதே போல் அந்தந்த நேர காலகட்டங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த குணாதிசயங்களை அவங்க முழுமையாக வெளிப்படுத்துவாங்களே இல்லாமல் எல்லா நேரத்திலும் எல்லா குணாதிசயங்களும் முழுமையாக யாராலும் வெளிப்படுத்த முடியாது. ஸோ எப்பப்போ எவ்வளவு காலகட்டங்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்களில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இந்த நட்சத்திர அமைப்பு தான். ஸோ அப்படித்தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் என்னென்ன மாதிரியான நிலைகள் என்னென்ன காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களும் இங்கே கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வயதுகளில் என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் காரியங்களில் செயல்பாடுகளில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குமா நெகட்டிவாக உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது அவங்களோட சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். பட் சிம்பிளாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அந்தந்த வயது காலகட்டங்களில் நீங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்களில் இந்தந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, காரியத்தில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான். ஒருவேளை நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, குறிப்பாக சொல்லணும்னா இந்த அஷ்டமச்சனி, ஏழரைச்சனியோட காலகட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலகட்டங்கள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவும் சங்கடத்தை கொடுக்க தான் செய்யும். ஒருவேளை பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் கிரக அமைப்புகள் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா அது ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். அதே போல் பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். இந்த ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறதே இவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் பெருசாலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இனி மேற்கொண்டு நட்சத்திர அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம். பொதுவாக இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க ரொம்பவுமே சென்டிமெண்ட்டான நபர்கள்.
அடிக்கடி உணர்ச்சி வயப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்ப பிணைப்பை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஜெனரலாகவே இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க அவங்களுடைய குடும்ப உறவுகளுக்குள்ள யாரோ ஒருத்தங்க மேல அளவு கடந்த அன்பு, பாசம், நேசம் போன்ற விஷயங்கள் அமைந்திருக்கும். அது பெற்றவங்களாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அல்லது கட்டிக்கிட்டவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா குழந்தைகளாகவும் இருக்கலாம், இல்லைன்னா தாத்தா பாட்டிகளாக கூட இருக்கலாம். இப்படி யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா குடும்பத்துல யாரோ ஒருத்தங்க மேல அளவு கடந்த வகையில அன்பு, பாசம், நேசம் போன்ற விஷயங்களை அவங்க வெளிப்படுத்துவாங்க. இயற்கையாகவே அவங்க கொஞ்சம் காதல் பிரியரும் கூட. இந்த நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற சித்தாந்தத்தை மையப்படுத்தி தான் செயல்படுத்தும். பட் இங்க விஷயம் என்னன்னா, இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரான நிலைகள்ல வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பானது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த நிலைகள்ல தான் இருக்கும். ஒரு ஏற்றத்தை பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு விஷயங்கள ஒரு இறக்கத்தையும் அவங்க சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். ஸோ ஒரு முழுமையான வகையில் ஒரு சீரான நிலைகளில் இவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்படுறது இல்லை. பட் இது நெகட்டிவாக பார்க்கக்கூடியது அல்ல. காரணம், இந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே உணரணும் அப்படிங்கிற அமைப்பு பெற்றதாக தான் இருக்கும். அதாவது நல்லதையும் சரி கெட்டதையும் சரி அதில் இருக்கக்கூடிய முழுமையான விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த நட்சத்திரமானது எப்பவுமே செயல்படும். பட் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, இது ரொம்பவுமே சென்டிமெண்ட் நட்சத்திரமாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் காரியங்கள் ரொம்பவுமே இன்வால்மெண்ட் ஆகிடுவாங்க. குறிப்பாக இந்த உறவு நிலைகளுக்குள்ள அது ரொம்பவுமே இவங்களுக்கு பர்சனலாகவும் ஆகிடும். ஸோ அதனால் ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சி பூர்வமான சங்கடங்களால் தான் இவங்களுடைய வாழ்க்கையில் மன ரீதியான அழுத்தங்கள், கஷ்டங்கள், வெறுப்புகள் போன்ற விஷயங்களை அவங்க அதிகமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்படி இல்லாமல் இவங்க எப்பவுமே அந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டு நடுநிலைத்தன்மையோடு செயல்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்பானது எப்பவுமே ஒரு சீரான நிலைகளை பார்க்க முடியும். பட் இந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பு இப்படிப்பட்டது அல்ல. இரண்டு விஷயங்களுமே அது பார்த்து தான் தீரும். அதனால காலப்போக்கில் எல்லா விஷயங்களையுமே அனுசரித்து கொண்டு எதையும் ரொம்ப பர்சனல் ஆக்கிக்காக இருந்துட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெருசாக டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. அண்ட் ஜென்ரலாகவே இந்த நட்சத்திரமானது ஸ்மார்ட் ஒர்க்கை விரும்பக்கூடியது. ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இதுக்கு செட் ஆகாது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இவங்க இஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடியவங்க அல்ல. ஸோ தன்னுடைய இஷ்டப்படியான காரியங்களுக்கு இவங்க எவ்வளவு தூரம் எஃபர்ட் போட வேணாலும் தயாராக இருப்பாங்க. பட் அதுலேயும் கூட ஒரு லிமிட், ஒரு பார்டர் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்பவுமே உடலை வருத்தி மெனக்கிட்டு வேலை செய்யறது அப்படிங்கிறதான் இவங்களுக்கு பிடிக்காது. தேவையின் அடிப்படையில் இந்த விஷயங்கள் இவ்வளவு தூரம் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்தோடு தான் எந்த ஒரு காரியங்கள் செயல்பாடுகளும் இவங்க இறங்குவாங்க. அதனாலே இவங்களுடைய இஷ்டப்படி ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸாக இவங்க எப்பவுமே இருந்துட்டு வருவாங்க. எண்ணங்களுக்கும் புத்திக்கும் அதிக வேலை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் புத்தியா மனமா அப்படின்னு வரும்பொழுது மனம் சைடு தான் அதிகமாக இவங்க சாயறது, அல்லது இவங்க கவரப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது யோசிக்கிறதெல்லாம் புத்தியாற்றலை கொண்டு சிறப்பாக யோசித்து செயல்படுத்திடுவாங்க. ஆனால் சென்டிமெண்ட்ல சறுக்கக்கூடியவங்களாக இருந்துருவாங்க. ஸோ சுய ஜாதக ரீதியாக இவங்களுக்கு ஒரு நல்ல ஜாதக அமைப்பு கிடைக்க பெற்றுடுச்சு அப்படின்னா இந்த சென்டிமெண்ட்டால் வரக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது. அந்த விஷயங்களை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் அதனுடைய அஃபெக்ட் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. அந்தந்த காலங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் ஆட்டத்தை காட்டிட்டு போயிடும். பிறகு இவங்க திரும்பவும் நார்மலான விஷயங்களுக்கு நகர ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு இயல்பான வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். பட் அதுவே சுய ஜாதக அமைப்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க இயற்கையாகவே இந்த உணர்வுபூர்வமான விஷயங்களுக்குள்ள அதிகம் தள்ளப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. தான் மற்றவங்களுக்கு உண்மையாக இருப்பது போலவும் மற்றவர்கள் தனக்கு உண்மை இல்லாதவர்களாக செயல்படுவது போலவும் ஒரு தோற்றம் இவங்களுக்கு ஏற்படும். தன்னை யாரும் ஏற்றுக்கொள்றதில்லை, தன்னை எல்லாரும் நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மாய சூழல்ல சிக்கிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இவங்க இருந்து வர்றாங்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பொருள் ரீதியாக எந்த ஒரு மன சந்தோஷமும் சுகமும் இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. மனிதர்கள் மூலமாகவும் மனித உறவுகள் மூலமாக தான் இவங்களுக்கு அந்த சந்தோஷம் துக்கம் என்பது ஏற்படுது. ஸோ அதனால் சுய ஜாதக அமைப்பு உங்களுக்கு நல்லபடியாக கிடைச்சிருச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் ஒரு நல்ல உறவுகளை வைத்து கொண்டு அதில் சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த உறவுகளை நினைத்து நொந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். பட் ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதாவது ஒரு 90%
இந்த ரெண்டு நிலைகளுமே அவங்களுக்கு ஏற்படுறது கிடையாது. இது ரெண்டுக்கும் மத்திய நிலைகளை தான் பெரும்பாலான ஜனனம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த நிலைகளை தான் ஒரு 90% ஜனனம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஒரு 10% ஜாதக அமைப்புகளுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா ஒன்று அது முழுமையான பாசிட்டிவான ஜாதகமாக இருக்கும், இல்லைன்னா முழுமையான நெகட்டிவான ஜாதகமாக இருக்கும். பட் மேஜராக 90% ஜனனம் அல்லது ஜாதக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த நிலைகளை தான் இருக்கும். ஸோ இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது எந்த ஒரு உறவுகளோ விஷயங்களோ ஆகட்டும், அதில் ஒரு சில காலகட்டங்கள் நல்ல விஷயங்களை பார்ப்பாங்க, திரும்ப ஒரு சில சங்கடங்களை பார்த்து கொண்டு வருவாங்க, திரும்பவும் ஒரு சில நல்ல விஷயங்களை பார்த்துக்கணும். இப்படி வாழ்க்கை அமைப்பானது ஏற்ற இறக்கங்களோடு உங்களுக்கு மாறி மாறி போய்கொண்டே தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் சிக்கிக்கொள்ளாமல் ஒரு நடுநிலைத்தன்மையோடு எப்போவுமே மனம் தளராமல் இருந்து வருது இவங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும். அண்ட் ஜென்ரலாகவே இந்த நட்சத்திரத்தினோட அமைப்பு பார்த்தீங்கன்னா முதல் பாதி பிற்பாதி அப்படிங்கிற வாழ்க்கை அமைப்பு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இதில் முதல் பாதி அப்படிங்கிற வாழ்க்கை அமைப்பு தனக்கு பிடித்த நிலைகளில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, மத்திய பகுதியில் கூட அந்த வாழ்க்கை அமைப்பு ஓரளவுக்கு அனுசரித்து கொண்டு போயிடுனே சொல்லலாம். ஆனால் பிற்பகுதி வாழ்க்கை அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் அசை போட்டு கொண்டு வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த அந்த சரி தவறுகளை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற நிலைகளில் வாழ்வின் அனுபவ விஷயங்களை நோக்கி அது போக ஆரம்பிச்சிடும். அதனால் ஜென்ரலாகவே இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய பிற்கூறு வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது பெருசாக சென்டிமெண்ட்லாம் அஃபெக்ட் ஆகிறதில்ல. வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும், உறவு நிலைகள் தான் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த புரிதல்களோடு கொஞ்சம் உணர்ச்சியற்ற நிலைகளையும் பற்றற்றவர்களாகவும் அவங்க செயல்படவும் ஆரம்பிச்சிடுவாங்க. காரணம் இதெல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை பெறக்கூடிய நிலைகளை நோக்கி போகக்கூடியதாக இருக்கும். ஜென்ரலாகவே இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு கலை உணர்வுகள் அதிகமாக இருக்கும். சைக்காலஜி சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவுமே கைத்தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. நல்ல பேச்சு சாமர்த்தியம் உடையவங்களாக இருப்பாங்க. நல்ல பாயிண்டாக பேசக்கூடியவங்களாக அவங்க இருக்காங்க. அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்கள் அல்லது உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரியம் உடையவங்களாக இருப்பாங்க. எல்லாமே நீட்னஸாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. நம்ம கசகசன்னு இருக்கிறது, அசுவாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. சுய முன்னேற்றத்தையும் சுய மேம்பாட்டையும் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. விடாமுயற்சி உடையவங்களாக இருப்பாங்க. அதாவது வாழ்க்கை எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்தினாலும் எவ்வளவு நல்ல கெட்ட விஷயங்களை பார்த்து வந்தாலும் கூட அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மனம் தளராமல் பின்வாங்கக்கூடிய நிலைகள் அவங்களுக்கு என்னைக்குமே ஏற்படுறது இல்லை. அந்தந்த நேரத்துக்கு கொஞ்சம் மன சஞ்சலங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி இவங்க போகக்கூடிய மன அமைப்பு பெற்றவங்களாகவே இவங்க இருந்து வர்றாங்க. அதனால ஜென்ரலாகவே இவங்களே உத்வேகம் கொடுக்கக்கூடியவங்களாகவே அமைஞ்சிட நல்ல ஒரு மோட்டிவேஷனான ஆட்கள் தான். இதை மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் இவங்களே ஒரு மோட்டிவேட்டராக இருந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்லக்கூடிய மன உறுதி இவங்களுக்கு உண்டு. அதே போல இவங்களுக்கு கொஞ்சம் சுயநலத்தன்மையும் தற்பெருமை பேசக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு உண்டு. தனக்கான ஒரு சரியான ரெகக்னேஷன் இல்லையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தமும் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இயற்கையாகவே இவங்களுடைய வாழ்க்கையில எதையாவது ஒன்று சாதிக்கணும், சாதிச்சு பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தீரா ஆசை என்பது இருக்கும். அதற்கான முயற்சிகளையும் இவங்க எப்பவுமே இருந்துட்டு தான் இருப்பாங்க. பட் ஒரு சரியான சூழ்நிலைகள் அதற்காக எதுவும் கிடைக்கிறது இல்லை, இல்லை ஒரு சரியான வகையில் ரெகக்னேஷன் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு மன ஒத்துமை இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சங்கடங்களை எல்லாம் அவங்க தாண்டி தான் சாதிக்க வேண்டியதாகவே இருக்கும். அதே போல இவங்களுக்கு கற்பனா சக்தி, கற்பனை உணர்வு என்பது அதிகமாக இருக்கும். ஜென்ரலாகவே இவங்க எப்போவுமே தன்னுடைய ஃபியூச்சரை பற்றி அதிகம் திங்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த ஆன்மீக விஷயங்கள், சாஸ்திர சம்பிரதாயங்கள் போன்ற விஷயங்கள், நீதி நெறி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் விருப்பம் காட்டக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. ஜென்ரலாக இந்த உடன்பிறப்புகள் விஷயங்கள் காரியங்களில் அதிக அக்கறை காட்டக்கூடியவங்களாகவும் இவங்க இருந்து வர்றாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில முதல் 10 வருடம் அப்படிங்கிறது எப்படி கடந்து போச்சு அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியாது. ஜென்ரலாகவே இந்த ரோஹிணி பிறக்கக்கூடியவங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இவங்களுக்கு குழந்தை பருவத்திலேயே இவங்களுக்கு நடந்த நல்ல கெட்ட விஷயங்கள் இவங்களுடைய மனதில் பதிந்து தான் இருக்கும். ஸோ அந்த 10 வயது காலகட்டங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில நடந்த நல்ல கெட்ட விஷயங்களை பற்றி அடிக்கடி அசை போட்டு கொண்டு இருப்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த 10 வயது காலகட்டம் எப்படியெல்லாம் கடந்தது அப்படின்னு புரியாத புதிராகவே இவங்களுக்கு இருந்துட்டு வரும். ஸோ இப்படியெல்லாம் நமக்கு நடந்தது, ஆனால் இதெல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறதே நமக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு
மனநிலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த 10 வயது காலகட்டங்கள்லேயே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதனுடைய பாதையில் போகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பழமொழி இவங்களுக்கு முழுமையாக பொருந்தும். ஸோ சுய ஜாதகம் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 10 வயது காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னு கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில் போய் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஈஸியாக நகர்ந்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு வேலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 10 வயது காலகட்டமே உங்களுக்கு ஒரு குழப்ப நிலையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்த நிலைகள் கொஞ்சம் தடுமாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதாவது ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும், அடுத்தது ஒரு நெகட்டிவ் கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும், அடுத்தது ஒரு நெகட்டிவ் கொடுக்கும். ஸோ எந்த பக்கம் போகிறது அப்படின்னு புரியாத ஒரு குழப்ப நிலைகளுக்குள்ளே இவங்க தள்ளப்படுவாங்க. முன்னாடியே சொன்ன இந்த ரோஹிணி நட்சத்திரம் என்பதே ஒரு குடும்ப சென்டிமெண்ட் பிரியம் பெற்றது. ஸோ இவங்களுடைய இளவயது காலம் வயது முடிகிற வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 30 வருட காலகட்டமே பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப உறவுகளுக்கு கூட நடக்கக்கூடிய விஷயங்கள், காரியங்கள், இழப்புகள் போன்ற விஷயங்கள் அல்லது நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் போகும். அதில் இந்த 10 வயது காலகட்டம் அப்படிங்கிறது இவங்களுடைய சுய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாக பேசும். அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் இவங்களுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்து எதை நோக்கி போக போகுது அப்படின்னு. பட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவுமே திறமை பெற்றவங்களாக தான் இருப்பாங்க. முயற்சியை கைவிடாதவங்களாக அந்த வயதிலேயே ஒரு பக்குவம் நிறைந்த மனதோடு தைரியத்தோடும் இவங்க தன்னம்பிக்கையோடும் எல்லா காரியங்களும் செயல்பட்டுட்டு வருவாங்க. நடுவசனமாக தான் இவங்க பின்னோக்கி போகக்கூடியவங்க இல்லை. என்ன நடந்தாலும் சரி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து போகக்கூடியவங்க தான். ஜாதகம் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு இந்த காலகட்டங்களிலே இருந்து இவங்களுடைய வளர்ச்சி பாதையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இல்லை அப்படின்னா அதை கேட்ட அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் முன்னாடி சொன்ன ஒரு 90% ஜாதகம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த நிலைகளில் தான் இருக்கும். அதனால முதல் 10 வருட காலகட்டமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத தீர்மானித்து செயல்படக்கூடியதாக அமைஞ்சிடும். ஆனால் அடுத்ததாக 10 வருட காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய பாலிய வயது காலம், பருவ காலம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த இடமாற்றங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். நிறைய புதிய மனிதர்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இது இயல்பாகவே எல்லாருக்கும் இருக்கும். பட் இவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஏற்படும். இது மனிதர்கள் ரீதியாக ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வயது காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய அந்த நட்புறவுகள் தான் பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் நிலைத்திருக்கும்படியாக அமையும். அதுக்கு பிறகு வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வருவதும் போகுமா ஒரு பழக்க வழக்கங்களுக்காக மட்டும்தான் இருக்கும். ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்கள் தான் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையுது. இந்த டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிக ஆர்வம் இந்த காலகட்டங்களில் இவங்க காட்டி வருவாங்க. அதே போல இந்த ஆன்மீக விஷயங்களும் இந்த காலகட்டங்களில் இவங்க ஆர்வம் காட்டி வருவாங்க. அதே போல உடன்பிறப்புகள் மேல பற்று பாசம் இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும். அண்ட் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வயது காலகட்டங்கள்ல அவங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக சில மறக்க முடியாத சம்பவங்கள் பார்க்கக்கூடிய நிலைகள் கூட ஏற்படலாம். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பட் ஏதோ ஒரு வகையில் உடன்பிறப்புகள் சார்ந்த வகையில் ஒரு மறக்க முடியாத வாழ்க்கை சம்பவங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் ஏற்படும். அதே போல் இந்த காலகட்டங்களில் இவங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் இவங்க ரொம்பவுமே கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. சாதம் 2 காடு கொள்ளாது அப்படிங்கிற நிலைகள்லாம் இந்த காலகட்டங்களில் அவங்க முழுமையாக பார்க்கலாம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஈகோவால் ட்ரிகர் பண்ணக்கூடியவங்களாகவும் இந்த காலகட்டங்களில் மாறுவாங்க. கிளியராக சொல்லணும்னா சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உறவினர்கள் மத்தியில் சில சங்கடங்கள் ஏற்படும். தன்னை பழித்தவர்கள் முன்னாடியெல்லாம் நாம் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வைராக்கியமெல்லாம் இந்த காலகட்டங்களில் தான் இவங்களுக்கு பெரும்பாலும் ஏற்படுது. சுருக்கமாக சொன்னால் இந்த 10லேருந்து 20 வருட காலகட்டம் அப்படிங்கிறது இவங்களுடைய லட்சியங்களையும் குறிக்கோளையும் நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதெல்லாம் சக்ஸஸ் ஆகுமா இல்லை ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். அதை நோக்கி உத்வேகத்தோடு செயல்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த 10 வருட காலகட்டம் என்பது உங்களுக்கு அமைஞ்சிருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருட காலகட்டம், அதாவது 20லேருந்து ஒரு 35 வருட காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான காலகட்டமாக அமையுது. சொன்னா உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இதுதான் அமையும். ஸோ இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே, பிரச்சனை இல்லை பிரச்சனையாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் கிடையாது, இது அப்படியே கண்டினியூ பண்ணிக்க வேண்டிதான் அப்படிங்கிறது தான் விஷயமே. 30 வயது காலகட்டம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 7 சனி அஷ்டமச்சனி எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி வந்திருப்பா. அது 30 வயது ரொம்ப கண்டிப்பாக இந்த சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய மறக்க முடியாத கஷ்டமான சம்பவங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது.
ஆனால் இங்கே வந்து பிரச்சனை அது கிடையாது. இது வந்து ஜென்ரலாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எந்த ராசி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் இப்படித்தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கான அதிர்ஷ்டம் என்பது ஒரு சில காலகட்டங்களில் மட்டும்தான் வேலை செய்யும். அப்படி இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு 20லேருந்து 35 காலகட்டங்களில் தான் உங்களுடைய அதிர்ஷ்டமானது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத காண்பிக்கும். இந்த 35 வருடத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை அமைப்பானது ஒரு பெரிய விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. வைத்து ஒரு காலகட்ட எல்லாத்துலையுமே சமாளிச்சுக்கலாம். இல்லாத பட்சத்தில் இந்த வாழ்க்கையானது இப்படித்தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேண்டியதுதான். ஏன்னா அந்த ஜனனமானது அந்த நட்சத்திரம் இதற்காகத்தான் பிறப்பெடுத்திருக்கு. அந்த விஷயங்களை அனுபவித்து கொண்டு தான் இருக்கு அப்படிங்கிறத இந்த 35 வருடத்துக்குள்ள அவங்க முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரோகிணியை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க அதிர்ஷ்டத்தை சோதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் அமையுது. ஸோ இந்த காலகட்டங்கள் அதாவது 20லேருந்து 35 வருடத்துக்குள்ள ரோகிணி நட்சத்திரக்காரங்கள் பெரிய அளவில் டெவலப்மெண்ட்டையும் பார்க்கலாம், பெரிய அளவில் வாழ்க்கை சங்கடங்களையும் இறக்கங்களையும் பார்க்கலாம் அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி. இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் வச்சுக்கோங்க, இது வந்து முன்னாடியே சொன்னது தான். பெரும்பாலான ரோகிணி நட்சத்திரம் ஒரு 90% வந்து ஒரு நடுநிலையோடு தான் இருக்குது. அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கலந்த நிலைகள் தான் இருக்கும். சராசரியான வாழ்க்கை அமைப்பு ஏற்ற இறக்கங்களை தான் அது பார்த்துக்கிட்டு வரும். ஸோ சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதிர்ஷ்டமும் உண்டு, அதாவது வளர்ச்சியும் உண்டு வீழ்ச்சியும் உண்டு அப்படிங்கிற நிலைகளில் போய்கிட்டும். ஒரு விஷயத்தை கொடுக்கவும் செய்யும், கொடுத்தது பின்னாடி எடுத்துட்டும் போயிடும், திரும்பவும் அடுத்த நிலைகள் நோக்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஜென்ரலான ரோகிணி நட்சத்திர அமைப்பு இப்படித்தான் இருக்கும். பட் இந்த காலகட்டமானது உங்களுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் முழுமையாக பார்க்க வைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புரிய வச்சிடும். குறிப்பா இந்த காலகட்டமானது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி, தொழில், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படக்கூடிய வளர்ச்சிகளை முழுமையாக பார்த்துக்கலாம். ஆனால் அடுத்த 15 வருட காலகட்டம் 35லேருந்து ஒரு 50 வருட காலகட்டம் இது வந்து ரொம்பவுமே நிதானமாக போகக்கூடிய ஒரு காலகட்டம். பெருசா இந்த காலகட்டங்களில் வளர்ச்சி வீழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. இதற்கு முன்னாடி இருந்த அந்த வாழ்க்கையில கிடைத்த விஷயங்களை வைத்துக்கொண்டு இந்த காலகட்டங்களை நகர்த்தி கொண்டு இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுடைய அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு வேலை செய்து உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் 35 வருடத்திற்குள்ளே உங்களுக்கு எல்லாத்தையுமே புரிய வச்சிடும், கிடைக்கவும் வச்சிடும். பாசிட்டிவா நெகட்டிவ் ஏதோ ஒன்று அதை வைத்துக்கொண்டு அடுத்த 15 வருட காலகட்டம் காலத்தை ஓட்டலாம். பெருசா இந்த காலகட்டங்கள்ல வளர்ச்சியோ வீழ்ச்சியோலாம் எதுவுமே இருக்காது. சில விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய நிலைகள் வேணா ஏற்படலாம். சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். சொத்து சுகங்கள் வகையில சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். சிலருக்கு ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபாடுகள் ஏற்படலாம். காலகட்டங்களில் பொறுமை உணர்வோடும் கடமை உணர்வோடும் எல்லாரும் செயல்பட்டு வருவாங்க. விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு வருவாங்க. பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதையாவது ஒன்று சாதிக்கணும், பேர் வாங்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். பிறந்ததற்கு ஒரு அடையாளத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அதற்கான முயற்சிகளில் அவங்க இறங்குவாங்க. இந்த 15 வருட காலகட்டம் அப்படிங்கிறது விஷயங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நோக்கி போகுமே இல்லாமல் இங்கே வந்து பெரிய அளவில் வளர்ச்சியோ வீழ்ச்சியோ பார்க்க முடியாது. ஒரு சீரான வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு கணிசமான படிப்படியான முன்னேற்றங்களை நோக்கி போவாங்க. விரோதிகள் கூட நட்புறவுகளாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அதனால பெரிய அளவுலாம் சங்கடங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களை பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் அதே நேரம் ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சீரான வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நிலைகள் தான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்துட்டு வரும். கிளியராக சொன்னால் இது வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான். பட் ரொம்ப ஆர்ப்பாட்டமான இல்லை ஆடம்பரமான விஷயங்கள், அதீதமான எதிர்பார்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் பெருசாக ஈடுபடாது. மற்றபடி ஒரு சராசரியான வாழ்க்கை நிலைகளில் எந்த ஒரு குறை குற்றமும் இல்லாமல் ஒரு இயல்பான வாழ்க்கை அமைப்பை கொடுத்துட்டு போகும். அடுத்ததான் ஒரு 20 வருட காலகட்டம் 50லேருந்து ஒரு 70 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையுது. அதிக அளவில் ஈகோ ஹர்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெருசாக யாருக்கிட்டையும் எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காது. சில இழப்புகள் போன்ற விஷயங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது உறவுகள் மூலமாகவும் இருக்கலாம், அல்லது பொருள் ரீதியாக பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம். பட் ஏதோ ஒரு வகையில் சில இழப்புகள் மறக்க முடியாத தவிர்க்க முடியாத இழப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் இருக்கும். சிலருக்கு உடல்நல பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏற்படும். இது வந்து உண்மையிலே ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ரோகிணி நட்சத்திரக்காரங்க வந்து இந்த காலகட்டங்களில் புண்ணிய காரியங்களில் ஈடுபட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் நல்ல காரியங்களில் ஈடுபட்டு வாங்க, மற்றவங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க. அது உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் நல்ல விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது இந்த 20 வருட காலகட்டம் அப்படிங்கிறது
முழுக்க முழுக்க ஈகோவை தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த இடத்துல உங்களுடைய ஈகோவை வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களுமே உங்களால் உருப்படியாக பார்க்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து மற்றவங்களுக்கு அனுசரணையாக உதவும் நோக்கத்தோடு நீங்கள் செயல்பட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு அஃபெக்டையும் ஏற்படுத்தாது. கிளியராக சொல்லணும்னா ஒரு பற்றற்ற வாழ்க்கை நிலையை ரோகிணி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டங்களில் பார்த்தே தீர வேண்டும். பட் அதை அவங்க பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. ஸோ ஜென்ரலாகவே இந்த 20 வருட காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கக்கூடியது தான். ஜென்ரலாகவே 50 to 70 வயது அப்படிங்கும்போது இரண்டாவது சுற்றான 7 சனி அஷ்டமச்சனி அப்படிங்கிற நிலைகளை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது ஜென்ரலாகவே உங்களுக்கு அதிக அளவில் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் அமையுது. ஆனால் அடுத்ததாக ஒரு 15 வருட காலகட்டம் இது இவங்களுக்கு முழுமையான ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வுகள் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும். இந்த காலகட்டங்களில் ஒரு முழுமையான அன்பை வெளிப்படுத்துவாங்க. எல்லாருக்கும் எல்லா விஷயங்களுமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்க முடியும். வாழ்க்கையில பல அனுபவங்களை பெற்றதால நல்ல புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது உங்ககிட்ட வெளிப்படும். திறமையான செயல்பாடுகளை இந்த காலகட்டங்களில் உங்களால் முழுமையாக பார்க்க முடியும். மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கை செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். சிலருக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக கூட ஒரு நல்ல வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும். பொருளாதார ரீதியாக பெரிய செல்வாக்கான நிலைகளை பெற்ற மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு 50-60 வயதுக்கு மேலே தான் அந்த வாழ்க்கை நிலைகளை எட்டி பிடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படிதான் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிற்கூறு வாழ்க்கையில் அதுவும் 70 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார விஷயங்களில் நல்ல திறமை புத்தி சாதுரியம் போன்ற விஷயங்கள் அதிகரித்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். இவங்க மூலமாக உங்களுடைய குடும்பத்திற்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த பொருளாதார விஷயங்களில் முன்னேற்றங்களை பெறக்கூடிய அமைப்புகள் அமையும். ஜென்ரலாகவே இந்த 85 வருட காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. அதே போல சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 50-70 வயது காலகட்டங்களில் சில நெருக்கடியான சூழ்நிலைகளால் நிறைய பேர் இந்த ஆன்மீக விஷயங்களுக்குள்ள போயிருப்பாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த 70 வயதுக்கு மேலே இந்த ஆன்மீக விஷயங்களில் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகளும் அவங்களுக்கு ஏற்படும். அதன் மூலமாக புகழ் பெறக்கூடிய நிலைகள் கூட நிறைய பேருக்கு உண்டாகுது. ஸோ 85 வயதுக்கு மேலே முழுக்கவே ஆன்மீக சமாச்சாரங்கள் தான் ஒரு பற்றற்ற நிலைகளுக்கு இவங்க தள்ளப்படுவாங்க. எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே உங்ககிட்ட பார்க்க முடியாது. சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படிங்கிற நிலைகள் தான் இவங்களுடைய வாழ்க்கையானது போய்கிட்டு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகளை பற்றி கூட அந்த காலகட்டங்களை பெருசாக இவங்க யோசிக்க மாட்டாங்க. இந்த க்ஷணத்துல வாழணும் அப்படின்னு சொல்லாம அந்த மாதிரி அப்போதைய நிலையில அவங்க எப்படி இருக்கணுமோ அந்த நிலைகளை ஒரு பற்றற்ற தன்மையில அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து செல்லக்கூடியவங்களாக அவங்க மாற ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இப்படியாக இந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை பயணமானது சென்று கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.